ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எ நோபடி வே அப்ஸ் டு எ எக்ஸ்ப்ளோரேஷன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் அனிமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேரே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அனிமி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யாராச்சும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடுடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஜனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோ மேலே குதிச்சு அட்டாக் பண்ண வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் கையில் இருக்கிற ஸ்ப்ரேவை அடித்து அந்த ஒரு ஸ்லைமையும் பார்த்தீங்கன்னா கொன்னுடுறான். சரி, ஓகே, இந்த மாதிரி இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் கொன்று நம்ம ஹீரோ என்னதான் பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிடைக்கும் அந்த ஒரு ஸ்லைமை கொல்லும் போதெல்லாம். ஸோ அந்த ஒரு கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வெளியே விற்று அது மூலமாக பார்த்தீங்கன்னா காசு பார்க்கறது தான் வந்து நம்ம ஹீரோடைய வேலை. ஸோ இந்த ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென்ஜனுக்குள்ள இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஸ்லைமை பாக்குறான். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து 999 ஸ்லைமை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறான். ஸோ 1000வது ஸ்லைமா இதை கொண்டு நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அந்த ஒரு ஸ்லைமை கொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறான். ஸோ இவனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் லெவல் 3லயே தான் இருக்கு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னடா நம்ம ஒரு கோல்டன் கலர் ஏதோ ஒரு ரேரான ஒரு ஸ்லைமை கொன்னோம், அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம லெவலே ஏர்லேன்னு கிட்ட போய் பார்த்தா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பொதுவாகவே இந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் கொண்டா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் தானே கிடைக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கார்டு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு கார்டை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்த உடனே என்னால் நம்பவே முடியல, இது ஒரு சர்வன்ட் கார்டா? இந்த சர்வன்ட் கார்டெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆச்சே. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வன்ட் கார்டு கிடைச்சிருக்கு. ஓ, யாரும் பார்க்கலல்ல. சரி, ஓகே, இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம் அப்படின்னு அவன் ஃபோனை எடுத்து அந்த ஒரு கார்டை பற்றி பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறான். அந்த ஒரு கார்டோட நேம் பார்த்தீங்கன்னா செல்பி அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த ஒரு கார்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கார்டு ரொம்ப ரேராக இருக்கும் போல். இது தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாச்சும் இதை காமிச்சு இதை பற்றி என்னன்னு கேட்போம். முதல்ல இந்த ஒரு இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா இவனும் கிளம்புறான். அப்படியே அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த ஸ்லைம்ஸ் எல்லாம் கொண்டு ஒரு கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த கிறிஸ்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா கேட்குறான், சரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த கோல்டன் கலர் ரேரான சர்வன்ட் கார்டெல்லாம் எந்த விலைக்கு போகும் அப்படின்னு கேட்ட ஒன்றும் இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 பில்லியன் எண்ணுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. என்னது 1 பில்லியன் எண்ணா, என்னது 1 பில்லியன் என்னான்னு சொல்லிட்டு இவன் போற எல்லா இடத்துலயுமே அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்போ இவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இவன் எதிர்பாராத விதமா பார்ப்பான். அங்க பார்த்தீங்கன்னா ஹாய் நீங்களா, சரி ஓகே, இந்த டென்ஜன் கார்டெல்லாம் நீங்க வாங்கியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஏன் கேட்குற, நாங்கள் டென்ஜன்ல செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு காப்ளின் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். சண்டை போட்டதுல அந்த காப்ளின் பார்த்தீங்கன்னா எங்களை செம்ம அடி அடிச்சிச்சு, அடி வாங்கிட்டு வெளியே வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்த்தீங்கன்னா பேசினிருக்காங்க. சரி, ஆமா, நீ என்ன இன்னும் லெவல் 3லயே இருக்க, கடந்த 2 வருஷமா வெறும் ஸ்லைம்ஸை மட்டுமே கொண்டுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். இவன் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்வன்ட் கார்டை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம அந்த சர்வன்ட் கார்டை வித்து 1 பில்லியன் என்ன வாங்கிக்கலாமா, இல்லை அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாமான்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே மறுநாள் காத்தாலே ஆகுது. பார்த்தோன்னா காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அந்த ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இவனும் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான். இங்கே காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, உனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வன்ட் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நான் கண்டிப்பா வித்துருவோம்ப்பா, அப்படின்னா 1 பில்லியன்னா சும்மாவா அப்படின்னு சொல்றாங்க. இவனும் பாத்தீங்கன்னா இந்த பாடத்தெல்லாம் கவனிக்காம அந்த ஒரு சர்வன்ட் கார்டை என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டென்ஜனுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் போறான். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு டென்ஜனுக்குள்ள மறுபடியும் போயிட்டு பாத்தீங்கன்னா கேமராலாம் இல்லாத ஒரு இடமா பார்த்துக்கிட்டு அந்த ஒரு சர்வன்ட் கார்டை பாத்தீங்கன்னா எடுக்கிறான். இதை நான் வித்தா பணக்காரனவன்றது எனக்கும் தெரியும், ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி விரும்புறேன். ஸோ அதனால நான் இந்த கார்டை விற்காம இதை யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஒரு கார்டை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி கார்டை சமன் பண்ணவுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஏஞ்சல் வந்து இவன் முன்னாடி நிற்கும். அதை பார்த்தவொடனே இவன் பயங்கர ஷாக்கா அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த ஒரு ஏஞ்சல் இவனை பிடிக்க வரும், திடீர்னு மறைஞ்சு போயிடும். எங்கடா அந்த ஏஞ்சல் காணும் அப்படின்னு பார்த்தோன்னே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா ஒரு பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. அதை பார்த்தவொடனே இவன் பயங்கர ஷாக்காய் வெறுத்தே போயிடுறான். இதுக்கா நான் இவ்வளோ இது பண்ண, பேசாம அந்த ஒரு 1 பில்லியன் எண்ணியே இதை வித்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்படுறான். சரி மாஸ்டர், நான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்ட உடனே சரி நீ என் பின்னாடியே வா மாஸ்டர், நான் ஸ்லைம் இருக்கிற இடத்த காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறா. அங்கதான் ஸ்லைம் இருக்குன்னொன்னா சரி ஓகே நான் அதை அழிக்கிறேன் இரு,
உன் பவர் யூஸ் பண்ணி நீ அழினவனா கண்டிப்பா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு போறான். இவனும் பின்னாடி இருந்து பாக்குறான். பார்த்தா ஒரு பெரிய ஒரு தண்டர் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்லைமை கொல்றான். இவன் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறான். ஓ பரவாயில்லையே, நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா, கண்டிப்பா நீ என்னோட பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொன்னோன்னே, மாஸ்டர் எனக்கு ஒரு உதவி என்ன அப்படின்னு கேட்டோன்னே, நான் இவ்வளோ பெரிய பவர் யூஸ் பண்ணனால எனக்கு பசிக்குது. ஸோ அந்த நான் கிறிஸ்டலை சாப்பிட்டாதான் என் பசி தீரும், என்னுடைய எனர்ஜி மறுபடியும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா. ஓகே மாஸ்டர், எனக்கு மறுபடியும் பழைய எனர்ஜி கட்சிச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்றா. இரு இரு, நீ பேசாம இந்த ஸ்லைம்ஸை நீ போய் கொன்னா அப்படின்னா உன்னோட எனர்ஜி பயங்கரமா வீணாகுது. ஸோ அந்த ஒரு கிறிஸ்டலும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. ஸோ அதனால நீ ஸ்லைம் இருக்கிற இடத்த மட்டும் காமி, நான் என் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி அந்த ஸ்லைமை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி அந்த எல்லா ஸ்லைமையும் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்கான். அந்த ஒரு ஏஞ்சலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைம் எல்லாம் எங்க இருக்குன்னு காமிக்குது. பார்த்தா இவனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 3லேருந்து லெவல் 4க்கு பார்த்தீங்கன்னா மாறிடுது. அப்படி அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த கிறிஸ்டல் எல்லாம் கொண்டு போயிட்டு விற்க போகிறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்காக கேட்குறாங்க. இத்தனை ஸ்லைம்ஸை நீ ஒரே நாள்லையா கொன்ன அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாங்க எனக்கு ஏதோ இன்னைக்கு லக்கு இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அந்த கடைக்காரரும், இத்தனை ஸ்லைம்ஸ் எல்லாம் ஒரே நாளில் யாரும் கொன்னதே கிடையாது தெரியுமா, இதுவே ஒரு புது ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம கிட்ட தான் இப்போ சல்பி இருக்காளே, ஸோ வந்து நம்ம இப்போ எதுக்கு நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த காப்ளின் எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா இந்த ஒரு ஹீரோ கூட ஒரு பொண்ணு நடந்து வந்து நினைச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ஜன்குள்ளெல்லாம் போயிட்டு பயங்கரமா வந்து சாகசெல்லாம் பண்ணியிருக்காராம். அவரை பற்றி பார்த்தீங்கன்னா டிவிலலாம் வந்திருக்கு, பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவரை பார்த்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவரை மாதிரியே ஆகணும்னு சொல்லிட்டு இவனும் ஆசைப்படுறான். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு மறுநாள் அந்த டென்ஜனுடைய செகண்ட் ஃப்ளோர் போக பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கான். நீ ரெடியா அப்படின்னு கேட்டோன்னே, நான் ரெடி மாஸ்டர் அப்படின்னு அந்த ஒரு ஏஞ்சலோ சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரை நோக்கி போகிறாங்க. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடையும் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இந்த ஒரு அனிமி எப்படி இருந்துச்சு, அப்புறம் இதே மாதிரி நம்ம வேற எந்த அனிமியை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பை கைஸ்.